Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரைசனில் 5700G வேற லெவலில் கிட்டு செல் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்டெலோட ப்ராசஸர் ஹெவி டிமாண்டு, இன்டெலோட ப்ராசஸரில் வேற லெவலில் ப்ரைஸ் ஹைக்கில் போயிட்டு இருக்கு. அந்த செக்மெண்ட்டில் ரைசானோட ப்ரைஸும் ஹைக்கு தான். ஆனால் நம்ம ரைசான் ஏஎம்டியோட ரைசான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னர் நம்ம. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஎம்டிக்கு தான் அதிகமான வீடியோஸ் போட்டிருப்போம். ஏன்னா ஏஎம்டியோட எக்ஸ்க்ளூசிவ் டெடிகேட்டட் எலைட் பார்ட்னர் நம்ம. ஸோ அதனால் ஏஎம்டியோட ப்ராசர் எல்லாமே நம்மள்ட்ட டேரக்ட் ப்ரைஸிங்கில் கிடைக்கும், பெஸ்ட் ப்ரைஸிங்கில் கிடைக்கும். அந்த செக்மெண்ட்டில் இப்போ இந்த 5700G வேறு லெவல் செல் அவுட். இப்போ இந்த பிசியோட கஸ்டமரோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 56,000 ரூபாய் பட்ஜெட். கிட்டத்தட்ட 56,000 ரூபாய்க்கு எல்லாமே ப்ரீமியம் ப்ராடக்ட், எல்லாமே ரக்குடு ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஸோ கேபினெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸ்லேருந்து எலைட் 1200, ஃப்ரண்ட்டில் ஃபுல் மெஷ் வந்துடும், 3 RGB ஃபேனு, பேக் சைடில் ஒரு ஃபேன், மொத்தம் 4 ஃபேன்ஸோட வந்துடும். யூஸ் பண்ணிக்கக்கூடிய மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிகாபைட்டோட B550M கேமிங் எக்ஸ் ஒய்ஃபை மதர் போர்டு, ஒரு ஒய்ஃபை 6 சப்போர்ட்டோட வர்றது. ஸோ இந்த மதர் போர்டு தான். கிட்டத்தட்ட 4 ரேம் ஸ்லாட்டு, 2 NVMe ஸ்லாட்டு, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோட வரும். டிஃபால்ட்டாகவே 2 டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்பில்டாக ஒய்ஃபை போர்டோட வரக்கூடிய ஒரு சூப்பரான மதர் போர்டு. இன்னும் 4 PC பில்ட் பண்ண வேண்டியது எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசர் ரைசான் 7 5700G. நம்ம எப்போ யூஸ் பண்ணக்கூடிய 5700G 8 core 16 ஒரு ஹெவி ப்ராசரு. ஸோ அதுக்கான லோடு அதிகமாக நம்ம கொடுக்க போகும்போது ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கூலருக்காகவே ஏரோகூலோட மிரேஜ். ஸோ இது ஒரு ட்ரம் கூலர்னு சொல்லுவாங்க. வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். நீங்கள் சிபியூவை எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலும் சரி அதோட கூல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதோட மெயின் ஹைலைட்டு. ஸோ NVMe ரொம்ப ஹைலைட்டு. ஸோ NVMe பார்த்தீங்க அப்படின்னா மிப்பி பிராண்டுக்கிட்ட இருந்து 7200 MBPS Gen 4ஓட ஹை ஸ்பீட் NVMe. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த NVMe தான் உள்ளே போட்டிருக்கோம். மிப்பி பிராண்டுக்கிட்ட இருந்து, மிப்பின்றது மைக்ரோமேக்ஸோட பிராண்டு, 5 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வந்துடும். 7200 MBPS உள்ள ஒரு Gen 4. ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா MP700G4. அதாவது G4ன்றது Gen 4, 700 7200 MBPSோட ஒரு பவர்ஃபுல் NVMe. ஸோ இந்த 7200 MBPSல நீங்கள் இன்னைக்கு சாம்சங், க்ரூஷியல் எந்த NVMe போனாலுமே பட்ஜெட் 13,000 ரூபா 12,000 மேலே. ஏன்னா ரேமு NVMeலாம் வேற மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த பிசி நீங்கள் கஸ்டமர் 56,000 நீங்கள் நம்ம பில்டு பண்ணியிருக்கோம். இதை இன்னும் ஒரு மாதம் கழிச்சு ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அதோட பட்ஜெட் 60,000 ரூபாய் தாண்டும். ப்ரைஸ் டே பை டே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ பிசி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம், டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் NVMe ரேம்லாம் எவ்வளோ டிமாண்ட் இருந்தாலும் எங்கள்கிட்ட பல்க் ஸ்டாக் ஃபுல்லாக இருக்குது. ஸோ டக்கு நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஜிகாபைட்டோட B550M கேமிங் ஒய்ஃபை 6 மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட் RGB கண்ட்ரோலோட வரும். ஸோ அதனால் நம்ம ஃபேனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த RGB லைட்டிங்கை நம்ம இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் இருக்கா, ஸோ க்ரீன்லேருந்து ரெட்டுக்கு வச்சுக்கலாம். ஸோ இதுவே ப்ளூக்கு வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி வேறு மாதிரி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபேன்ஸ் உள்பட எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இது போக Windows 11 Pro OS இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் டைம் லைசன்ஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ரேம் ஸ்லாட் 4 ஸ்லாட் இருக்குது. சிங்கிள் ஸ்டாக்கில் 16GB போட்டிருக்கோம். கஸ்டமர் ஃபீச்சரில் இன்னும் 16GB அப்படியே அப்டேட் பண்ணிக்குவாங்க. இது போய் SMPS பார்த்தீங்க அப்படின்னா கொக்கோ ஸ்போர்ட்லேருந்து 80+ சர்டிஃபிகேட் ப்ரோன்ஸ் SMPS 650 watts போட்டிருக்கோம். ஏன்னா கஸ்டமர் ஃபீச்சரில் இன்னும் 2-3 ரேம் ஆட் பண்ணுவாங்க, இன்னும் 2 ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணுவாங்க, இன்னும் 2 SSD ஆட் பண்ணுவாங்க, இன்னொரு NVMe ஆட் பண்ணுவாங்க, இன்னொரு 16GB கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் ஆட் பண்ணாலும் எதையுமே பொருளை சேஞ்ச் பண்ணுற அவசியமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரக்குடு பிசி. ஸோ வச்சு நீங்கள் இல்லை கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் 5700Gயில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ எடிட்டிங், கேமிங் எல்லாமே தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிசி பில்டு நம்மகிட்ட பட்ஜெட் செக்மெண்ட்லேருந்து அப்போ 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு ரெடி ஸ்டாக்ஸில் இருக்குது. ஸோ நம்ம ஷோரூம் நியரஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா விசிட் பண்ணுங்கள், டக்கு ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். நீங்கள் வெளியூரில் எந்த மூலம் இருக்காதாலும் சரி நம்மள்ட்ட ஆர்டர் பேஸ் பண்ணுறது தமிழ்நாடு ஃபுல்லாக வித்தின் 42 working hours நம்ம கைக்கு டெலிவரி ஆயிடும். எல்லா ப்ராடக்ட்டும் இங்கே இருக்குன்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கான ஒரு நாள் 2 days டைம் எடுக்கும். ஆனால் மேக்ஸிமம் எல்லாமே நம்மள்ட்ட ரெடி ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ கஸ்டமருக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கஸ்டமர் கையில் ரிசீவ் பண்ணோன்னா ஆன் பண்ணணும், யூஸ் பண்ணுறது தான். Windows 11 Proக்கான லைஃப் டைம் லைசன்ஸ்க்கையும் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் உங்களுக்கு. Ryzen 7 5700G 16GB ரேமு, Windows 11 Pro OS இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் ஆன் பண்ணோன்னா யூஸ் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ பிசி பில்டுக்கு என்ஆர்என் ஃபோட்டோ டக்குன்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். டே பை டே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சப்போஸ் இந்த பிசியோட வீடியோவை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க பார்த்தாங்கன்னா இது ப்ரைஸ் கூட இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இன்றைக்கி கரண்ட்டில் ஒரு பிசி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு 4 கடை கொட்டேஷன் ஏறி இறங்கின ஒரு கஸ்டமர்ஸ் தான் தெரியும் இந்த பிசியோட வேல்யூ. ஸோ நீங்கள் பிசி பில்ட் ஆர்டர் பேஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்ஸில் இருக்குது, எந்த ஸ்டாக்கும் டிமாண்டு கிடையாது. ஸோ அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பராக சந்திப்போம். பாய்.